ஹாய் வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டு பழைய தொடப்பம் பிஞ்சு போயிடுச்சுன்னு புதுசாக ஒரு தொடப்பம் வாங்கிட்டு வந்தேன். அதை பிரித்து வீட்டை கூட்டலான்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற குப்பையை விட அந்த தொடப்பத்தில் தான் குப்பை அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் சீப்பு வச்சு சீவி சிங்காரிச்சு அதில் இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டுன்னு. வீட்டில் இருக்கிற குப்பையை விட இந்த சீமாரில் தான் குப்பை ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் கூட்டி எடுத்துட்டு வெளியே கொண்டு போட்டுட்டு வந்தாச்சு. மறுபடியும் பார்த்தா அதில் மறுபடியும் டஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதனால் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த சீமாரை நம்ம எந்த பொருளுமே நம்ம போட்டு 4 அடி அடித்தா தானே நம்ம வழிக்கு வரும்னு சொல்லி 4 அடி திருப்பி மறுப்பி கீழே போட்டு 4 அடி அடிச்சு. அப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சு டஸ்ட்டும் வெளியே வந்துருச்சு. சரி இனி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதெல்லாம் கூட்டி அந்த டஸ்ட்டெல்லாம் மறுபடியும் கூட்டி பெருக்கி அது மறுபடியும் அடித்து இது பண்ணங்காட்டிக்கு மறுபடியும் இத்தனை குப்பை வந்திருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு டஸ்ட்டு அந்த சீமாரில் இருக்குது. இந்த புது சீமார் வாங்கினாலே இதை கூட்டி அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுக்கிறது நமக்கு ஒரு நாள் வேலையாகும். அப்புறம் அதெல்லாம் கூட்டி கொண்டு மறுபடியும் வெளியே கொண்டு போட்டுட்டு வந்துட்டு சரி இதை இனி ஒரு தண்ணியில் போட்டு ஒரு அலாசி எடுத்தால் தான் அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வரணும்னு நினச்சிட்டு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி நல்லா அந்த சீமாரை குளிப்பாட்டி எடுத்தேன். சோப்பு போட்டு குளிப்பாட்டுற மாதிரி நல்லா குளிப்பாட்டி சீப்பு வச்சு சீவி எடுத்தாச்சு. எடுத்து அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு வெளியே வந்துருச்சு நம்பிக்கையில் அதை கொண்டு வெயிலில் காய வச்சுட்டு வந்தேன். அந்த டஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.